இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு விவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் புதிய ஏற்பாட்டின் முதல் நூலான மத்தேயு நற்செய்தியை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். முதலில் இந்த நற்செய்தியின் பின்னணியை பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி பாரம்பரியமாக திருத்தூதர் மத்தேயுவால் எழுதப்பட்டது என்று நம்பப்படுகின்றது. ஆனால் சில விவிலிய அறிஞர்கள் அவருடைய சீடர்களின் வழியாக இது தொகுக்கப்பட்டது என்றும் கூறுகின்றார்கள். இது கிபி 85 முதல் 90 கால பகுதியில் எருசலேம் கோவில் அழிவுக்கு பிறகு எழுதப்பட்டது. அந்த நேரத்தில் கிறிஸ்துவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அதனால் இயேசுவே உண்மையான மெசியா என்பதை உறுதிப்படுத்தவும் விசுவாசிகளை உற்சாகப்படுத்தவும் இந்த நற்செய்தியானது எழுதப்பட்டது. நூலின் பிரிவுகள் 1 அதிகாரம் 1 முதல் 2 வரை. இங்கே இயேசுவின் பிறப்பு மற்றும் வம்ச வரலாறு பற்றி விவரிக்கப்படுகின்றது. இயேசு தாவீதின் சன்னதியில் இருந்து வந்தவர் என்பதை கூறுகின்றது. 2 அதிகாரம் 3 முதல் 7 வரை. இந்த பகுதியில் இயேசுவின் திருமுழுக்கு, சோதனை மற்றும் அவருடைய மலைப்பொழிவு போதனைகளை இந்த இடத்திலே காண்கின்றோம். இதில் அன்பு, தாழ்மை, மன்னிப்பு போன்ற முக்கியமான போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 3 அதிகாரம் 8 முதல் 10 வரை. இப்பகுதியில் இயேசுவின் அதிசயங்கள் மற்றும் சீடர்களை பணிக்கு அனுப்புதல் பற்றி விவரிக்கின்றது. 4 அதிகாரம் 11 முதல் 13 வரை. இந்த பகுதியில் இயேசு உவமைகள் மூலம் விண்ணரசின் இரகசியங்களை எடுத்துரைக்கின்றார். 5 அதிகாரங்கள் 14 முதல் 18 வரை. திருச்சபை வாழ்வு மற்றும் சமூக உறவுகள் பற்றி வழிகாட்டுதலை நமக்கு தரப்படுகின்றது. 6 அதிகாரம் 19 முதல் 25 வரை. இந்த பகுதியில் இறுதி காலம் மற்றும் விண்ணரசின் வருகை பற்றி இயேசு போதிக்கின்றார். இறுதியாக அதிகாரம் 26 முதல் 28 வரை. இப்பகுதியில் இயேசுவின் பாடுகள், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் பற்றி விவரிக்கப்படுகின்றது. மத்தேயு நற்செய்தியின் அமைப்பை பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தியில் 5 முக்கியமான போதனைகள் உள்ளன. அவை 1 மலைப்பொழிவு அதிகாரம் 5 முதல் 7 வரை. இது விண்ணரசு மற்றும் அறநெறி வாழ்க்கை பற்றி கற்பிக்கின்றது. 2வது திருத்தூதர் பொழிவு அதிகாரம் 10 சீடர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றி கற்பிக்கின்றது. 3வது உவமை பொழிவு அதிகாரம் 13 விண்ணரசின் இரகசியங்களை உவமைகள் மூலம் ஆண்டவர் விளக்குகின்றார். 4வது திருச்சபை பொழிவு அதிகாரம் 18 இங்கே சமூக உறவு, பாவ மன்னிப்பு, சபை ஒழுங்கு பற்றி விளக்கப்படுகின்றது. 5வது நிறைவு கால பொழிவு அதிகாரம் 25 இது இறுதி தீர்ப்பு மற்றும் இயேசுவின் 2ஆம் வருகை பற்றி விளக்குகின்றது. இந்த நற்செய்தியின் முக்கிய பகுதிகளை பற்றி பார்ப்போம். 1 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை அட்டவணை. இயேசு ஆபிரகாம் மற்றும் தாவீதின் சந்ததியில் இருந்து வந்தவர் என்பதை விளக்குகின்றது. 2 மலைப்பொழிவு பழைய சட்டத்தின் ஆழமான ஆன்மீக அர்த்தத்தை இயேசு இங்கே விளக்குகின்றார். முடிவாக பிரதான கட்டளை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள், நம்பிக்கை கொண்டோருக்கு தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்பதாகும். இறுதியாக இந்த நற்செய்தியின் முக்கியத்துவம் என்னவென்றால், மத்தேயு நற்செய்தி நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றது. இயேசு ஒரு போதகர், மெசியா, இரட்சகர் மற்றும் அனைத்துலகின் ஆண்டவர் ஆவார். அன்பர்களே, இந்த நற்செய்தி நம்மை இயேசுவை பின்பற்றி வாழ அழைக்கின்றது. இயேசுவை பின்பற்றி விண்ணரசை உரிமையாக்கி கொள்ள மத்தேயு நற்செய்தி நமக்கு ஒரு அழைப்பு விடுகின்றது. ஆகவே இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு நாமும் விண்ணரசின் உரிமை பெறான மக்கள் என்பதை இந்த நற்செய்தி மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். மீண்டும் திரு விவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதங்களோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.